ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் பிஸ்னஸ் லைப்ரரி. இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு புதுவிதமான ஒரு பிஸ்னஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, அக்ரிலிக் பெயிண்ட்ஸ். ஸோ அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா இடத்துலயுமே ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பெயிண்டிங்ஸ், ஆர்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே இப்ப இந்த அக்ரிலிக் பெயிண்ட்ஸ், டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற எல்லா இடத்துலயுமே இத யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க இத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான காஸ்ட்ட பத்தி பார்க்கலாங்க. ஸோ ஆஸ் யூசுவல் இதோட பில்டிங் செட்டப் ஆர் ஷெட் செட்டப்க்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். அதுக்கு 3 lakhs ஆகும். அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி செட்டப்க்கு 12 lakhs தேவைப்படும். ஸோ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்ஸ்சர்ஸ்க்கு ஒரு 1 lakh தேவைப்படும். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்டாக ஒரு 5.56 lakhs தேவைப்படும். ஸோ டோட்டலாக 21.56 lakhs இந்த ப்ராஜெக்ட்க்கு நமக்கு தேவைப்படுங்க. நெக்ஸ்ட் இதோட ரா மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு கால்சைட், அக்ரைலிக் எமில்ஷன், திக்னர், டிஎம் வாட்டர், வெட்டிங் ஏஜென்ட், ஹெச்இசி, பைன் ஆயில், டைட்டானியம் ஆக்சைடு, சைனா கிளே அண்ட் அதர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் எமில்சிஃபயர்ஸ். ஸோ இது தாங்க இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல். ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு தாங்க நமக்கு அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு இந்தியா மார்ட்டில் ரொம்பவே சீப்பாக கிடைக்குங்க. நெக்ஸ்ட் இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல ஹெச்இசி சொல்யூஷனை வாட்டர் அண்ட் அமோனியாவோட மிக்ஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணுங்க. ஸோ எல்லா பிக்மெண்ட்ஸும் எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணி ஸ்மால் குவான்டிட்டி வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஹை ஸ்பீட் மிக்சிங் ஸ்டிரரில் 1500 ஆர்பிஎம்க்கு மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மில் பேஸ் கிடைக்கும். இந்த மில் பேஸை 3லேருந்து 4 லிட்டர் பர் மினிட்டுக்கு சாண்ட் மில்க்குள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ நமக்கு லைட் கலர் வேணும் அப்படிங்கிறப்ப சாண்ட் மில்க்குள்ளே ஒரு வாட்டி பாஸ் பண்ணால் போதும். அதே நமக்கு டார்க் கலர் பிக்மெண்ட் வேணும் அப்படிங்கிறப்போ ஒரு 3லேருந்து 4 டைம்ஸ் ப்ராசஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு திக்கான பிக்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா இது கூட ரிமைனிங் இருக்கிற வாட்டர், எமல்ஷன், அப்புறம் திக்னர், கோலேசிங் ஏஜென்ட், டிஃபோமர், பஃபர் சொல்யூஷன்லாம் ஆட் பண்ணி ரெக்வயர்ட் ஷேடை ப்ரிப்பேர் பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ரெக்வயர்ட் ஷேடை ஸ்மால் குவான்டிட்டிஸை கண்டெய்னர்ஸில் நம்ம ஃபில் பண்ணி பேக் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சென்ட் பண்ணோம். ஸோ இது தாங்க இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். மார்க்கெட் க்ரோத் 2024 இதோட மார்க்கெட் வேல்யூ 122.4 மில்லியனாக இருந்ததாகவும் இதோட ப்ராஜெக்ட் க்ரோத் 165 மில்லியன் வரைக்கும் 2031 வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரிலிக் பெயிண்ட் மார்க்கெட் ஏஷியா பசிபிக், அதை தொடர்ந்து நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப் மார்க்கெட்ஸில் ரொம்பவே டாமினண்ட்டாக இருந்துட்டு வருதுங்க. நெக்ஸ்ட் இதோட மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்க்கலாங்க. ஸோ பொதுவாக எப்படி இதோட டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது பற்றி பார்க்குறப்ப 4 waysல நடக்குது. ஒன்று டைரெக்டாக கன்சியூமர்ஸ்க்கு, இன்னொன்று ரீட்டைலர் மூலமாக கன்சியூமர்ஸ்க்கு ரீச் ஆகுது. அப்படி இல்லையா ஹோல்சேலர், ரீட்டைலர், கன்சியூமர் அந்த மாதிரி. அதுவும் இல்லையா ஏஜென்ட், ஹோல்சேலர், ரீட்டைலர், கன்சியூமர்ஸ், இந்த 4 விதமாக தாங்க இதோட டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு வருது. அடுத்து இதோட ஸ்ட்ரென்த்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஸோ இது என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அதிகமாக பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இந்த அக்ரைலிக் பெயிண்ட் வுட்டு, கிளாஸ், மெட்டல் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறதுனால இதை வந்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி இதை எல்லாருமே ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுக்கான டிமாண்ட் மார்க்கெட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இதோட வீக்னஸை பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் ரா மெட்டீரியல் காஸ்ட், அதை சமாளிக்கிற ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்துட்டு எகுறும்போது அதை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணுங்க. ஸோ அது ஒரு பெரிய வீக்னஸாக இங்கே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லேயும் உங்கள் பெயிண்ட் வந்துட்டு நல்ல பெயிண்ட்டாக இருந்துச்சுன்னா தான் மார்க்கெட்டில் நீண்ட நாள் நம்மளோட பெயிண்ட்ஸ் வந்துட்டு நிலச்சி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட பெயிண்டிங் மேனுஃபேக்சரிங்லேயும் அதை வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணணும். அப்படி இன்கார்பரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளாலையும் இங்கே வந்துட்டு நீடிச்சு நிற்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த செக்டாரில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டுமே ரொம்ப நிறைய கிடைக்குதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்சிடி லோன்ஸ் எல்லாமே கிடைக்குது இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஐஒய் செக்டார்ஸில் நிறைய பேர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நிறைய ஹாபிஸ்ட்டும் ப்ரொஃபஷ்னலும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த அக்ரிலிக் பெயிண்ட்ஸ்க்கான டிமாண்ட்ஸ் நிறையவே இருக்குங்க. இந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.